சி ட்ரீமர்ஸ், இன்னைக்கு நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு 2022 குரூப் 4 பொது தமிழ்லேருந்து அடுத்த 10 கேள்வி 71லேருந்து 80 வரைக்கும் பார்க்க போகிறோம். 70 கேள்விகள் ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்னைக்கு இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு பாடினது திருமூலர். திருமூலர் பார்த்திங்கன்னா திருமந்திரம்ன்ற அவருடைய நூலில் திருமந்திரம் தீமால தீமு பாடியிருப்பார். சரிங்களா? திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் பாடியிருப்பார். திருமூலர் யாருன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய சிவன் அடியார்கள் சொல்லியிருப்போம் இல்லையா, நாயன்மார்கள்ன்ட்டு அந்த 63 நாயன்மார்களில் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா இந்த திருமூலர். சித்தர்களின் ஆதி சித்தர் யார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம யாரை சொல்லணும்னா திருமூலர் தான் சொல்லணும். சித்தர்களின் ஆதி சித்தர் திருமூலர். திருமந்திரத்தை எழுதுனது திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு பாடினது திருமூலர். ஓகேங்களா? இவர் 18 சித்தர்கள் 14 சித்தர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய சித்தர்கள் பேர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த 18 சித்தர்களில் இவர் ஒருத்தர். இவர் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களில் இவர் ஒருத்தர். இவரை பார்த்திங்கன்னா சுந்தரநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி போலாங்களா? நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கடுவெளி சித்தர். இவர் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு உருவம்லாம் இல்லாமல் வெட்ட வெளியவே கடவுளாக வணங்கினவர் தான் கடுவெளி சித்தர். கடுவெளி அப்படின்னா இதுக்கு அர்த்தம் பேரண்டம், வெட்டவெளி, என்ன வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இப்படியும் சில கேள்விகள் வரும். வெட்டவெளியை கடவுளாக வணங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் கடுவெளி சித்தர் தான். இந்த பாட்டை கொடுத்து இது அவர் பாடிய பாடல்களில் பிரபலமான பாடல். இந்த பாட்டோட வரிகள் கொடுத்தாலும் கடுவெளி சித்தர் அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய ஞான சமாதி ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம முதல் கேள்வி பார்த்தோம். சித்தர்களின் ஆதி சித்தர் நம்ம திருமூலரை தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு. அடுத்த கேள்வி போலாங்களா? எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது. எழுதப்படாத பாடல்னா நம்மளுடைய வாய் வழியாக மட்டும் பாடுவாங்க இல்லையா, அது எழுத்துப்பூர்வமாக. இப்போ சங்க பாடல், புறப்பாடல், அகப்பாடல்லாம் நமக்கு நூல்களா இலக்கியங்களா அப்படி இருக்குது, பாடல் வரிகளா. நம்ம நாட்டுப்புற பாடல் பாருங்களேன். நம்ம நாட்டுப்புற பாடல் பார்த்திங்கன்னா எழுதப்படாத பாடல். அது நம்ம கிராமிய கலைஞர்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாய் வழியாக அவங்களா பாடுவாங்க. அந்த பாடல் ஒருத்தவங்க பாடுறதுக்கு இன்னொருத்தவங்க பாடுறதுக்குமே வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? நாட்டுப்புற பாடல் தான் எழுதப்படாத பாடல். அதை வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? குறவஞ்சி என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம குறவஞ்சி அப்படின்றது சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் குறவஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய தமிழ் நூல்களை பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம்னு சொல்லியிருக்காங்க, காப்பிய இலக்கியம் சொல்லுவாங்க, உரைநடை இலக்கியம், இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி. இப்போ நம்ம குறவஞ்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா குறவஞ்சி அப்படின்றது யார் பாடுற பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா காதல் கொண்ட தலைவி தலைவனை நினச்சி வருந்தி இருக்கும்பொழுது குறத்தி குறி சொல்கிற மாதிரி பாடுற பாடலை தான் குறவஞ்சி அப்படின்னு நம்ம சொல்வோம். குறவஞ்சியே ஒரு சில முக்கியமான குறவஞ்சி நூல்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி, சரபேந்திர பூபால குறவஞ்சி, துரோபதை குறவஞ்சி, விரலிமலை குறவஞ்சி, இது குறவஞ்சிகளில் ஒரு சில வகைகள். நம்ம அதிகமாக புக்ஸ்லலாம் படிச்சிருக்கிறது திருக்குற்றால குறவஞ்சி பற்றி படிச்சிருப்போம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா?
தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் விடு தூது பாட்டின் தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் விடு தூது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றிலக்கியம். தமிழ் விடு தூதும் நம்ம குறவஞ்சி பார்த்தோம் இல்லையா, குற்றால குறவஞ்சிலாம், அதே போல் இதுவும் 96 வகை சிற்றிலக்கியங்கள், மொத்தம் 96 வகை. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் இந்த தமிழ் விடு தூது அப்படின்றது. தமிழ் விடு தூதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மதுரை இருக்கு இல்லைங்களா, மதுரையில் இருக்கிற மதுரை சொக்கநாத பெருமாள் மீது காதல் கொண்ட பெண் வந்து பார்த்திங்கன்னா தமிழையே இப்போ வந்து நம்ம வந்து 10 இதை தூது விடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கு இல்லையா, தமிழையே வந்து தூதாக அனுப்பி தன்னுடைய காதலை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தமிழ் விடு தூது. ஓகேங்களா. இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழ் விடு தூது 268 கன்னிகளை உடையது தான் தமிழ் விடு தூது. அடுத்த கேள்வி போகலாங்களா. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டில் பிறந்தவர், இத்தாலியை சேர்ந்தவர் தான் அந்த வீரமாமுனிவர். எப்படி இத்தாலியில் இருக்கிறவருக்கு வீரமாமுனிவர்னு பேர் வச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவருடைய இயற்பெயர் வீரமாமுனிவர் கிடையாது. அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டி ஜோசப் பெஸ்கி. சரிங்களா, கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி தான் அவருடைய பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் அவருடைய பெயரை வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. இவர் வந்து சதுரகராதி, தேம்பாவணி, இது போல் நூல்கள், தொன்னூல் விளக்கம், இது போல் நூல்கள்லாம் அவர் படைத்திருக்காரு தமிழில். அப்போ இதில் அவர் எழுதின நூல் தேம்பாவணி, சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின நூல்கள். நம்மளுடைய எழுத்து சீர்திருத்தமும் அவர் பண்ணியிருக்காரு. சரிங்களா. இவருக்கு இன்னும் 2 சிறப்பு பெயர்கள் இருக்குது. என்னென்னா, இப்போ வீரமாமுனிவர், தைரியநாதர், வீரம்னா தைரியம், ஓகேங்களா, தைரியநாத சுவாமி அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, நமக்கு இதில் பாருங்கள், பேருக்கு தான் இது ஒரு கேள்வி, இதுக்குள்ளே நமக்கு எத்தனை கேள்வி பாருங்கள். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. இப்போ இங்கே தேம்பாவணி இல்லாமல் தொன்னூல் விளக்கம் கொடுத்தாலும் அவர் தான் வருவார். சதுரகராதி கொடுத்தாலும், சதுரகராதினா அது ஒரு டிக்ஷனரி, ஓகேங்களா, தமிழ் டிக்ஷனரி. சதுரகராதின்னு கொடுத்தாலும் வீரமாமுனிவர் தான் வருவார். சரிங்களா. ஒரு கேள்விக்குள்ளே பல கேள்வி பார்க்குறது தான் நம்மளுடைய ஸ்பெஷல். இப்போ வந்து அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டால் நம்ம இட்டாலின்னு சொல்கிறது, அது ஒரு கேள்வி. இவர் வந்து பார்த்திங்கன்னா தைரியநாத சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் தான் வருவார். தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னும் அவர் அழைக்கப்படுறாரு. தமிழ் உரைநடையின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு கேட்டாலும் வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேள்வி வரும். கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போகலாங்களா. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யாருன்னு கேட்குறாங்க. மடலேறுதல்னா வந்து பார்த்திங்கன்னா தலைவி மீது காதலுற்ற தலைவன் வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற லாஸ்ட் சான்ஸ், அவருக்கு லவ் சொல்கிறதுக்கு லாஸ்ட் சான்ஸ்ன்ற மாதிரி பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனை ஓலையில் செஞ்ச குதிரை ஏறி தன்னுடைய தலைவிக்கிட்ட அறிவிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மடலேறுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தொல்காப்பியம் போன்ற பல சங்க இலக்கியங்களில் வந்து மடலேறுதல் பற்றி இருக்குது. இப்போ வந்து அதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவன் வந்து காதலுற்றதை பற்றி மட்டும்தான் வந்து மடலேறுதல் பற்றி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெண் அந்த மாதிரி மடலேறுதல் பற்றி சொன்னது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஆழ்வார் நம்ம திருமங்கை ஆழ்வார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆழ்வார்னு கேட்டால் திருமங்கை ஆழ்வார் வந்துடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெண் மடலேறுதல் பற்றி சொல்லியிருப்பாங்க. காதலில் தோல்வியுற்றிருப்பாங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்களோட கடைசி ஒரு லாஸ்ட் அட்டம்ப்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்ல ட்ரை பண்ணுறது, தன்னோட காதலை வெளிப்படுத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா மடலேறுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போகலாங்களா.
தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் தேம்பாவணி நூலை எழுதுனது யார் நமக்கு? வீரமாமுனிவர் இல்லைங்களா? இப்போ அதோட பாட்டோட தலைவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேம்பாவணியை எழுதுனது வீரமாமுனிவர்ன்ற கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஓகேங்களா? இது வந்து ஒரு கிறிஸ்துவ காப்பியம். ஓகேங்களா? இது ஒரு கிறிஸ்துவ காப்பியம். இந்த தேம்பாவணி அப்படின்றது நம்மளுடைய இயேசு இருக்கார் இல்லையா, கிறிஸ்து, அவருடைய வளர்ப்பு தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசைமா முனிவர். அவரை பற்றின ஒரு பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேம்பாவணி அப்படின்றது. சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாமா? அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆமாம், நம்ம 17 மேல் கணக்கு அப்படின்னு ஒரு 18 நூல் இருக்குது. 8 தொகையில் 8 நூல் ப்ளஸ் 10 பாட்டில் 10 நூல், மொத்தம் 18 நூலை தான் நம்ம 17 மேல் கணக்கு சொல்லுவோம். கீழ்கணக்கும் 18 நூல்கள் இருக்குது. அந்த 8 தொகையில் ஒரு நூல் தான் இந்த அகநானூறு. அகநானூறு, புறநானூறு போல நூல்லாம் வந்து இந்த 8 தொகையில் வரும். பதிற்று 10, பரிபாடல், இவர் எல்லாருமே 8 தொகையில் வந்துடுவாங்க. அப்போ அகநானூறு 8 தொகையில் தான் வரும், 10 பாட்டில் வராது. அப்போ ஆப்ஷன் 3 வந்து இப்போவே காலி ஆயிட்டாரு. இந்த நூலை வந்து நெடுந்தொகை என்றும் அழைப்பாங்க. அகப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகநானூறு. இது வந்து பார்த்திங்கன்னா 13 to அடிவரையறை அப்படின்னு சில கேள்வி கேட்பாங்க இல்லையா, 13 to 31 இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு லிமிட் வந்து இதுக்கு தான் இருக்குன்ற காரணத்தினால தான் இதை நம்ம நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இதுவும் கரெக்டு. அகம் 400, அகம் ப்ளஸ் 400, அகப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா புலவர் 400 பாடல்கள் புலவர் பலரால் பாடப்பட்டது. இதுவும் கரெக்டு. அப்போ 1, 2, 4 இவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? அடுத்த கேள்வி இல்லை, முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய 10க்குள்ளே 10 அப்படின்ற மாதிரி 10க்குள்ளே 10 இல்லை, 10க்குள்ளே நிறைய கேள்வி பார்த்தாச்சு. ஓகேங்களா? நாளைக்கு அடுத்த கேள்விகளோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.